அண்மை செய்தி. சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வலியுறுத்தி மடிப்பிச்சை ஏந்தி ஊராட்சி செயலாளர்கள் போராடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரம் என்ன? மஞ்சுளா வணக்கம். தமிழக ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் சுமார் 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஊராட்சி செயலாளர்களாக பணியாற்றி வருபவர்கள்தான் தற்போது 18 நாட்களாக சென்னை சைதாப்பேட்டையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் தமிழக அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் இன்று பெண்கள் அனைவருமே மடிப்பிச்சை ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களது ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இவர்கள் ஊராட்சி செயலாளர்களாக பணியாற்றி வந்த அனைவருமே காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தி கடந்த அதிமுக ஆட்சியில் அரசாணை போடப்பட்டது. காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும்படி அரசாணை போடப்பட்டாலே தமிழக அரசின் அனைத்து சலுகைகளும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது அரசாணையின் விதியாக உள்ள நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த ஊராட்சி செயலாளர்கள் அண்மையில் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காதது இவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து 18 நாட்களாக சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மாபெரும் போராட்டத்தை ஊராட்சி செயலாளர்கள் நடத்தி வருகின்றனர். இன்று 18வது நாளான இன்று இந்த ஊராட்சி செயலாளர்களாக பணியாற்றி வரும் ஆயிரக்கணக்கான பெண்கள் மடிப்பிச்சை ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசு அண்மையில் ஜனவரி 3ஆம் தேதி அறிவித்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களையும் சேர்க்க வலியுறுத்தி இந்த மடிப்பிச்சை போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக தமிழக அரசு ஊராட்சி செயலாளர்களையும் தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிட வேண்டிதான் இந்த மடிப்பிச்சை ஏந்தி போராட்டம் நடத்தி வரும் போராட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தமிழக அரசை வலியுறுத்தி இந்த மடிப்பிச்சை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெறும் இந்த 18 நாள் போராட்டத்தையும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்கத்தோடு செயல்பட்டு வருவதாக இந்த தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் பாஸ்கோ தினந்தோறும் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறார். ஆனால் தமிழக அரசு இவர்களது போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் மௌனம் காத்துப்பதோடு மட்டுமல்லாமல் அலட்சிய போக்கோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பணியாற்றி வரக்கூடிய 7.5 லட்சம் அரசு ஊழியர்களையும் நூதனமான முறையில் ஏமாற்றி விட்டதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் தற்போது புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கடந்த ஜனவரி 3ஆம் தேதி தமிழக அரசு அறிவித்ததாகவும் அந்த திட்டத்தில் கூட காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்காமல் புறம் தள்ளி இருப்பது அதிமுக ஆட்சியில் 2018ஆம் ஆண்டு போடப்பட்ட அரசாணையின் கீழ் வந்த ஊராட்சி செயலாளர்களை சேர்க்காமல் விட்டுவிட்டார்களோ என்று தங்களுக்கு என்ன தோன்றுவதாக பாதிக்கப்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் 15,000க்கும் அதிகமான ஊராட்சிகளில் 12,500க்கும் அதிகமான ஊராட்சி செயலாளர்கள் பல்வேறு நிலையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் அனைவருமே கடந்த அதிமுக ஆட்சியில் காலமுறை ஊதியத்துக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது வரை எந்த விதமான அரசின் சலுகைகளும் ஊராட்சி செயலாளர்களுக்கு பொருந்தவில்லை என கூறிதான் இந்த நூதன போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகின்றனர். கடந்த 18 நாள் போராட்டத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தியும் தமிழக அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் நேற்று முன்தினம் பிச்சை எடுத்து போராட்டம் நடத்தினர். நேற்று வாயில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில்தான் இன்று 3வது நாளாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த மடிப்பிச்சை ஏந்தி போராட்டம் நடத்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக அரசுக்கு எதிராகவும் அரசாணை வெளியிட கோரியும் போராட்டம் நடத்தி வந்த ஆயிரக்கணக்கான ஊராட்சி செயலாளர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தினந்தோறும் போராட்டம் நடத்துவதும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்வதும் தொடர்கதையாகி இருந்து வந்தாலும் கூட புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்த்து அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்று தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர்கள் சங்கத்தினர் எச்சரித்திருக்கின்றனர்.